Computer Application Lesson 3 DBMS Part 7. Welcome students. We have already completed 6 parts for this lesson and we have seen different database concepts, then different database models, different SQL commands, types of SQL. This and all we have covered in last 6 topics. And in this topic we are going to see the final topic of the lesson, that is ER model, entity relationship model. That is what we are going to see from this. Before that, I shall ask you, just recollect a single question. Could anyone tell me the features of RDBMS? Relational Database Management System. What is RDBMS? Relational Database Management System. That is, tables are interconnected with each other by using common field. That is RDBMS. So what are the different features? High availability. It is available. It is used in so many places. Then the performance will be very good. Then robust transaction and support. No transaction will get failed. Then management will be easy and the cost will be less. These are the features of RDBMS. Okay. These details are in the database, how it is designed. If you want to know about the database design, relational database nalla enna நிறைய tables எல்லாம் கனெக்ட் ஆனது. அந்த tables, each table give you the information about an entity. இப்போ என்னென்ன entities எல்லாம் இருக்கு, ஒரு entity இன்னொரு entity ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கும், டீச்சர்ஸ் டேபிள் இருக்கும், மார்க்ஸ் டேபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிளும் இட் கிவ்ஸ் யூ த டீட்டெயில்ஸ் அபவுட் அன் என்டைட்டி. ஸ்டூடெண்ட் டேபிளில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், டீச்சர்ஸ் டேபிளில் டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ டீச்சருங்கிறது ஒரு என்டைட்டி, ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு என்டைட்டி. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு டேட்டா பேஸ் டிசைன் பண்ணும். அப்போ அந்த டிசைன் பண்ணுறதுல ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டயக்ராம் தான் ER மாடல், என்டைட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இதில் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு டேட்டா பேஸ் டிசைனோட கான்செப்ட் என்னன்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தென் அதில் என்னென்ன என்டைட்டிஸ் இருக்குன்னு யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். இந்த என்டைட்டிஸ் எல்லாம் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு, தென் எந்தெந்த என்டைட்டி எதில் டிபெண்ட் ஆகிருக்கு, டிபெண்டன்சிஸ், இது எல்லாமே வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் விச் diagram ER model. இப்போ இந்த ER மாடலில் there are 3 basic concepts. என்னென்னா entity, then ஒவ்வொரு என்டைட்டிக்கும் சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், they are called attribute, and then ஒரு என்டைட்டியும் இன்னொரு என்டைட்டியும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, that is called relationship. So these are the 3 basic concepts of ER model. What is entity? Entity can be anything in the real world. Object. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறோம், அப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு என்டைட்டி, டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணால் டீச்சருங்கிறது என்டைட்டிஸ். இந்த என்டைட்டிஸ் எல்லாம் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணும். ER டயக்ராமில் எந்த பாக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணும், எந்த டயக்ராம் ER டயக்ராமில் எந்த ஷேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணும், rectangle ஷேப்பில். entities are represented using rectangle shape in ER diagram. The entities can be of 3 types. Strong entity, weak entity, entity instance. Strong entity na என்னன்னா, if a table has one primary key, primary key இருந்ததுன்னா that entity is called strong entity and it does not depend upon any other entity. அதுக்கு ஆப்போசிட் தான் வீக் என்டைட்டி. வீக் என்டைட்டினா என்னன்னா, இட் யூஸ்வலி டிபெண்ட் ஆன் அதர் என்டைட்டி, ஸோ இட் டசன்ட் ஹாவ் எனி பிரைமரி கீங்கிறது அதில் இருக்காது, செட் பண்ண முடியாது. இப்போ மார்க்ஸ் டேபிள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம் என்ன சப்ஜெக்ட்டு, பாஸ் ஆர் ஃபெயில், இது எல்லாமே ரிப்பீட்டடாக ஆகிற வேல்யூஸ். நம்ம பிரைமரி கீயை செட் பண்ண முடியாது. பிரைமரி கீனா என்ன? இட் இஸ் அன் யூனிக் ஃபீல்ட் இட் யூஸ் டு ஐடென்டிஃபை எ ரெக்கார்ட் இன் அ டேபிள். யூனிக்காக இருக்கணும், அந்த மாதிரி இதில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் அன் வீக் என்டைட்டி. இந்த வீக் என்டைட்டி எப்படி கொடுப்போம்னா, டபுள் ரெக்டாங்கிளில் கொடுக்கணும் ER டயக்ராமில். தென் என்டைட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, வேல்யூஸ் ஃபார் த என்டைட்டிஸ். ஒரு என்டைட்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான் என்னது, என்டைட்டி இன்ஸ்டன்ஸ். தட் இஸ் ஒவ்வொரு ரெக்கார்ட், அந்த டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டும். இப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலும் ஒவ்வொரு ரெக்கார்டையும் தான் என்னன்னு சொல்கிறோம், entity instance. So instances are the values for the entity or
we can say categories of values for the given entity. Understood all of you? First concept, is it clear to you? Entity is about information about what is an entity. It is about any real world object, and entities are represented by rectangle box. And there are three types of entity: strong entity, weak entity, entity instance. Strong entity will be having entity na, you just imagine it has a tabular information. Strong entity will be having a primary key and it does not depend on any other entity. Weak entity won't be having any primary key, but it is dependent on other entity. So strong entity வந்து dark rectangular boxல கொடுத்தா, weak entity is given in double rectangle box. Then entity instance அப்படிங்கிறது the values that are given to an entity, different values for the entity given is called entity instance. You can also call it as a record. Then next concept in ER diagram, attribute. Attribute is a information about an entity. ஒரு என்டிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன். இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றின என்னென்ன இன்ஃபர்மேஷன் அந்த டேபிளில் ஸ்டோர் பண்ணலாம்? ரோல் நம்பர், நேம், அட்ரஸ். ஸோ இது எல்லாமே அட்ரிபியூட்னு சொல்லுவோம். அந்த ஸ்டூடெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறது, குவாலிஃபை ஆர் குவான்டிஃபை ஆர் கிளாசிஃபை ஆர் ஸ்பெசிஃபை. ஒரு என்டிட்டியை டிஸ்கிரைப், the attribute is used to describe or quantify or qualify, or you can say classify or specify an entity is called attributes. So இந்த attributesலையும் 5 types இருக்கு. என்னென்ன 5 types? Key attribute, simple attribute, composite attribute, single valued attribute, multi-valued attribute. Key attributeனா என்னன்னா, இப்போ ஒரு ரோல் நம்பர் எடுத்துக்கோங்க. ரோல் நம்பர் எல்லாத்துக்கும் சேமாக வரக்கு சான்சஸ் இருக்கா? வராது. எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும்? யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கீ ஆட்ரிபியூட். சிம்பிள் ஆட்ரிபியூட்டுங்கிறது இப்போ ஒரு நேம் எடுத்துக்கோங்க. நேமை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா? முடியாது. தட் இஸ் இட் கேனாட் பி ஸ்ப்ளிட் இன் டு ஃபர்தர் காம்பனன்ட்ஸ். பட் டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கோங்க. கேன் வி ஸ்ப்ளிட்? டே தனியாக, மந்த் தனியாக, இயர் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லை சில டைம் நேமே வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ். எந்த ஆட்ரிபியூட்டில் ஸ்ப்ளிட் பண்ண முடியாதோ தட் இஸ் கால். இப்போ ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க, அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்ன ஆட்ரிபியூட்? சிம்பிள் ஆட்ரிபியூட். தென் சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட்னா, இப்போ ஒரு நேம்னா ஒருத்தனுக்கு ஒரு நேம் தான் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்னா ஒரு டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கும். அதெல்லாம் சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட். மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு என்னென்ன கோர்சஸ் படிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு காலம் இருக்குது. கோர்சஸ் என்ரோல்டு. அப்போ மோர் தென் ஒன் கோர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். அந்த ஒரே காலமில் நிறைய வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி காலம் இருந்தால் தட் இஸ் கால் மல்டி வேல்யூட் attributes. So what is an attribute? Attribute gives you the information about an entity. It may describe, quantify, qualify or classify or specify an entity. The entity la 5 attributes, 5 types. Key attribute unique இருக்கும். அந்த attributesல key attribute. Simple attribute, it cannot be further separated. அது simple attribute. Composite attribute can be separated into components. For example, name can be split into first name, last name. Single valued attribute, it can have only one value. Example, date of birth or roll number. Multi-valued attributes can be more number of values. Example, phone number. Phone number எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு நிறைய phone numbers இருக்குல்ல இல்லையா? So it is multi-valued attribute. The next concept is relationship type. ERல third type என்ன? relationship type. relationship type அப்படிங்கிறது ஒரு entity இன்னொரு entity எப்படி லிங்க் ஆயிருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்னா அதில் எத்தனை entities இன்வால்வ் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் ரிலேஷன்ஷிப் டைப். 3 types of relationships are available. என்னென்ன 3 typesனா, 1 to 1, 1 to many, many to many. How many types of relationship can be split? 1 to 1, 1 to many, many to many. இப்போ ஒரு டேபிள் இருக்கிற ஒரு ரெக்கார்ட் இன்னொரு டேபிள் இருக்கிற ஒரு ரெக்கார்ட் கூட தான் கனெக்ட் ஆயிடுதுன்னா தட் இஸ் கால்டு 1 to 1.
இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் டேபிளில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்குது. தென் ஸ்போர்ட்ஸ் டேபிள்லையும் இப்போ ஒருத்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்போர்ட்டில் தான் என்ரோல் பண்ண முடியும்னா ஒரு டீட்டெயில் ஒரு ரெக்கார்டு தான் இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இது 1-to-1 ரிலேஷன்ஷிப். 1-to-many அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை ஸ்போர்ட்ஸில் வேணாலும் என்ரோல் பண்ணலான்னா அந்த ஸ்போர்ட்ஸ் டேபிளில் அந்த ஸ்டூடெண்ட்க்கு நிறைய என்ட்ரிஸ் வரலாம். ஸோ தட் இஸ் கால்ட் 1-to-many ரிலேஷன்ஷிப். many-to-manyனா திஸ் யூ கேன் லைப்ரரி எடுத்துக்கோங்க. லைப்ரரியில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் போகலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எத்தனை என்ட்ரிஸ் வேணாலும் வரலாம், எத்தனை புக்ஸ் வேணாலும் அவங்க எடுக்கலாம். ஸோ நிறைய புக் என்ட்ரிஸ் இருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் many-to-many ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா அடுத்தது each instance of the relationship between the members of the entity types is called relationship instance. இப்போ student ABC is in class 11A1. அப்போ அந்த class 11A கிளாஸுங்கிற ஒரு என்டைட்டியில் இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு என்டைட்டி இட்ஸ் லிங்க்டு. ஹீ இஸ் இன் லிங்க்டு. அப்போ ஹீ இஸ் ஸ்டடிங் இன் 11A1. அந்த ஸ்டடிங்கிறது தான் ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். டீச்சர் டேக்ஸ் கிளாஸ் இன் 11A1. அப்போ அந்த டீச்சர் XYZன்னு வச்சுக்கோங்க. அந்த XYZங்கிற டீச்சர் 11A1ங்கிற கிளாஸில் ஷீ இஸ் டேக்கிங் கிளாஸ். அப்போ டேக்கிங் கிளாஸுங்கிறது ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். ஸோ வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ்னா each instance of the relationship between the members of this entity type is called relationship entity. இந்த degrees of relationshipனு இருக்குது. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை என்டைட்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு? இது ஒரே ஒரு என்டைட்டினா யூனரி. 2 entities இன்வால்வ் ஆகிருக்குன்னா தட் ரிலேஷன்ஷிப் டிகிரிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பைனரி. 3னா டெர்னரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எம்ப்ளாயி அவன் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணுன்னா மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் எம்ப்ளாயீஸ். ஸோ அந்த எம்ப்ளாயியே மேனேஜராக இருந்தால் ஹீ ஹேஸ் டு ரிப்போர்ட் ஹிம்செல்ஃப். ஸோ ஹீ இஸ் ரிலேட்டட் டு ஹிம்செல்ஃப். தட் இஸ் 1-to-1 ரிலேஷன்ஷிப். தென் 1-to binary relationship. Could you tell example? Student studies in class 11A1. அப்போ அந்த கிளாஸும் ஒரு ஸ்டூடெண்ட் மோர் தேன் 1 கிளாஸில் படிக்க முடியாது. இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸுங்கிறது ரெண்டு என்டைட்டி தான் இன்வால்வ்டு. அந்த ரிலேஷன்ஷிப் பைனரி. டெர்னரிக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் a customer is buying a product. அதில் என்னென்ன என்டைட்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்கும்? கஸ்டமருங்கிறது ஒரு என்டைட்டி, தென் ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு என்டைட்டி, ஷாப்கீப்பர். ஸோ இந்த 3 என்டைட்டிஸ் இருக்கும். இதுதான் டெர்னரி ரிலேஷன்ஷிப்க்கு எக்ஸாம்பிள். ஸோ எத்தனை என்டைட்டிஸ் இன்க்ளூடட் ஆகிருக்கும் அதை என்னன்னு சொல்லுவோன்னா கார்டினாலிட்டி. தட் இஸ் கால்ட் கார்டினாலிட்டி. இப்போ இந்த என்டைட்டிஸ் ER டயக்ராமில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு என்டைட்டியும் ரெக்டாங்கிள் பாக்ஸ்குள்ளே கொடுக்கணும். அது ஸ்ட்ராங் என்டைட்டியாக இருந்தால். வீக் என்டைட்டிங்கிறது என்னது? ப்ரைமரிக்கு இல்லாதது. அதை டபுள் ரெக்டாங்கிள் பாக்ஸில் கொடுக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்லாம் ரோம்பஸ் சிம்பிள். தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த என்டைட்டிஸ் வீக் என்டைட்டிஸ்னால் டபுள் ரோம்பஸில் கொடுக்கணும். ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கணும்? எலிப்ஸ் சிம்பலில் கொடுக்கணும் ஆட்ரிபியூட்ஸ். தென் கீ ஆட்ரிபியூட் ஷுட் பி அண்டர்லைன்டு. தென் டிரைவ்டு ஆட்ரிபியூட் டாட்டட் எலிப்ஸ் இன் த மெயின். டிரைவ்டு ஆட்ரிபியூட்டுங்கிறது இப்போ டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் டே தனியாக, மந்த்து தனியாக, இயர் தனியாக காமிக்கணும்னா டாட்டட் சர்க்கிள். அதுதான் டிரைவ்டு ஆட்ரிபியூட். தென் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்டுக்கு டபுள் எலிப்ஸ் கொடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த சிம்பிள்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் ER diagram. See the example of ER diagram given in your book. ஒரு பேரண்ட்டுங்கிறது ஒரு என்டைட்டி. இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் என்டைட்டி. பேரண்ட், ஸ்டூடெண்ட், அட்மின். இது ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட ER diagram. கிளாஸ், சப்ஜெக்ட், டீச்சர், இது எல்லாமே என்டைட்டி. இப்போ பேரண்ட்டுன்னு எடுத்தால் பேரண்ட்டுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கலாம்? ஐடி, நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், தென் ரிலேஷன்ஷிப் வித் த ஸ்டூடெண்ட். தென் ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்தால் ஐடி, நேமில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்,
இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? பேரண்ட் இஸ் ஹேவிங் த ஸ்டூடெண்ட். இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு மோர் தென் ஒன் சைல்டு இருக்கலாம். ஸோ 1 to n கொடுத்துருக்கு. ரிலேஷன்ஷிப் இஸ் 1 to n. 1 to many. That relationship is called 1 to many. இப்போ அட்மின் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அட்மின் டேபிள் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கலாம்னா ஐடி, நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். இந்த அட்மின்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ரோல் பண்ணியிருக்கணும். அட்மின் டேபிளில் என்ரோல் பண்ணியிருக்கணும். தென் ஸ்டூடெண்ட் இஸ் டேக்கிங் எ கிளாஸ். அப்போ அந்த கிளாஸ்க்கு என்ன இருக்குது? ஐடி, நேம், ஃபர்ஸ்ட். அந்த கிளாஸில் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஐடி, நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்லாம் இருக்கும். தென் கிளாஸ் இஸ் கனெக்டட் வித் த டீச்சர் பிகாஸ் திஸ் டீச்சர் இஸ் அசைன் டு த கிளாஸ். டீச்சருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்? ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும். தென் டீச்சர் டீச்சர்ஸ் த சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு என்டிட்டி. அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஐடி, அதனோட நேம், எந்த கிளாஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறது எல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணியிருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் ரொம்ப சிம்பிளில் கொடுத்துருக்கு. எலிட் சிம்பிளில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு என்டிட்டியோட இன்ஃபர்மேஷன், ஆட்ரிபியூட்ஸ். எல்லோ கலர் ரெக்டாங்கிள் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் வாட் இஸ் தட்? இட் இஸ் கால்ட் entity. So see here from this diagram the attribute parent-க்கு இந்த attributes-லாம் இருக்கு. நேம், ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸ்டூடெண்ட்டுங்கிற என்டிட்டி எடுத்து ஐடி, நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். டீச்சர் நேம், ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ். இதெல்லாம் அந்தந்த என்டிட்டியோட attributes. ரிலேஷன்ஷிப் பாருங்க. பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா பேரண்ட் இஸ் ஹேவிங் த ஸ்டூடெண்ட். அட்மின்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அட்மின் என்ரோல்ஸ் த ஸ்டூடெண்ட். Then admin ku teacher ku enna relationship? Admin hires the teacher. Admin add subject. Teacher teaches the subject. So in the bold letters la irukradalla relationship. இந்த side irukradalla entities. இதெல்லாம் ஈஸியா இந்த மாதிரி ER diagram ல இருந்து we can get. So this is best to understand the database design. ER diagram is best for understanding the database design, and we can easily find out which are the entities involved and what are the relationship existing. Thank you, students.